பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 12 வசனம். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய மக்களுக்கு அளிக்கும் எதிர்கால மகிமையும் பாதுகாப்பையும் பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வாக்குறுதியாகும். ஆமென். கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு நகரத்தை அல்லது ஒரு நபரை தேவன் விலைமதிப்பற்ற கற்களால், அதாவது பளிங்கு மற்றும் மாணிக்கம் போன்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகையாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். பளிங்கு போன்ற கற்கள் ஒளியை ஊடுருவி செய்யக்கூடியவை. இது ஒரு விசுவாசியின் வாழ்வில் தேவன் அருளும் தெளிவான தரிசனத்தையும் பரலோக ஒளியையும் குறிக்கிறது. மாணிக்கம் போன்ற சிவப்பு நிற கற்கள் மீட்பின் மதிப்பையும் பாதுகாப்பையும் குறிக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையில் நுழையும் காரியங்கள் புனிதமாகவும் மேன்மையானதாகவும் இருக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. மதில்கள் பாதுகாப்பிற்கு அடையாளம். தேவன் ஒருவருடைய எல்லைகளை அல்லது பாதுகாப்பை வெறும் மணல் அல்லது சாதாரண கற்களால் அல்லாமல் விலை மதிப்பற்ற உச்சிதமான, அதாவது விலை உயர்ந்த கற்களால் பலப்படுத்துவார் என்று வாக்குரைக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகளாலும் துன்பங்களாலும் உடைந்து போயிருப்பவர்களை தேவன் தம்முடைய கிருபையினால் மீட்டெடுத்து அவர்களை மிகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் அழகானவர்களாகவும் பலமானவர்களாகவும் மாற்றுவார். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆமென்.